ரைஸ் போலாமா? சூப்பர் ஸ்டார் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடு. இல்லை வேணுமா? ஆமாம், பில் வேணாம். எவ்வளோ பிரியாணி? 160. சாப்பிட ஓகே. உள்ளே வேலையாக இருக்குது. பிரியாணி 160. என்னண்ணா 120 என்னண்ணா வருது? ஏன்னா 160 என்னென்ன? 65 இருக்கா? 65 இருக்குது. சிக்கன் பிரியாணி இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். 160 ஒரு பிரியாணி. ஆமாம். அண்ணன் யாருண்ணா அந்த ஃபோட்டோவில்? ஓனருங்களா? வருவார், எப்போ வருவார்? மார்னிங் ஷிஃப்ட் கொண்டு வருவோம். மார்னிங் வந்து நாங்கள் நைட்டில் இருப்போம், அவங்க மார்னிங் வரும். சரி, ஓகே. நான் இந்த டபராக்காக தான் வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மீல் காலி ஆகிடுச்சு. இதோட இது 3வது ரவுண்டா? எவ்வளோ நேரம் இருக்கும் கடை? 24 hours. 24 hours. லீவ் இருக்கா எப்பயாவது? லீவ்லாம் கிடையாது. இல்லை, நடுவில் நாங்கள் வரும்போது ஒரு நாள் காலையில் ஒரு 2-3 மணி நேரம் கேஃபு, மற்ற டைம் எல்லா டைம் கண்டினியூ வந்துட்டே இருக்கும். சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். அம்மா நான் தெரியுதுண்ணா இல்லையா? பல்சிங் தெரியுண்ணா. எங்கேயோ பார்க்குறேன். பின்னாடி இருக்கா? இங்கே வந்து பார்க்குறதுக்கு பொழுதை விடுஞ்சிச்சு. அப்படியா? இல்லை, அது கேமரானால அப்படியே செல்ஃபி வச்சுக்கோ. ஏய், பிரியாணியை காமிச்சடா. வேற லெவலுங்க. ஏய், நம்ம போகிற எப்படியா சொல்கிறேன். 160 ரூபாய் காட்டுறா. 160 ரூபாய்க்கு லெக் பீஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கா, பெரிய பிரச்சனை நடக்கும். அதான் போட்டு என்ன 160 ரூபா ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிளில் தாண்டி விற்கிறாங்களோ சம்திங் அப்படி தான் இருக்கும். வா 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 வா. டேய், இதுதான் ஸ்பாட்டு. அப்படியே நின்று அடிக்கிறோம். வா. ஆமாம், அதான் நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. இல்லை, உள்ள ஃபுல்லாக இருக்குண்ணா. இன்னும் வந்து இருக்குது. நானே தானே இல்லை. இல்லை, இங்கேயே சாப்பிடலாம். இங்கேயே எதனா வச்சு சாப்பிடலாம். செல்ஃபி வச்சுக்கோ. ஓகேவா கைஸ்? ஃபைனலாக இல்லைடா, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. நெகிழ்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் பிரியாணி லெக் பீஸோட சூப்பர் ஸ்டார் தந்துருக்காரு. 3 சரி, 3 பட்டி 4 பட்டி நாங்கள் இல்லை, வருஷம் இந்த ரைத்தாவை மட்டும் மறந்துடுறேன். கொஞ்சம் வாங்கி மட்டும் ரைத்தாவை வாங்கி வாப்பா. 3 தூரம் ட்ராவல் பண்ணுங்கடா. பரவாயில்ல, ட்ராவல் பண்ணு. அது வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன். ரைத்தாக்காக போனவங்க போனவன் ஆளே காணும். அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட விடிகிற கண்டிஷனு. மணி 5. வந்துட்டான். ஐயோ, நம்ம வச்சுன்னு வந்துக்கிறானே. தேவையாண்டு வச்சுக்கிறியா? ஓகே, வெரி குட்ரா. நல்லா வருவேன். இப்படி வந்து கடை சாப்பிடலாம். லைட்டாக இதை காமிச்சிட்டியா? காமிச்சிட்டு இன்னொரு வாட்டி ரைஸுங்க, சிக்கனு. அதாவது 160க்கு வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துன்னு வச்சுக்கேன். இந்த 160 டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். அதாவது 160, 130 இருக்கண்டா. 30 ரூபா ஃபைனு, மீதி 130 ரூபா அவங்களுக்கு இருக்கும். வெயிட் பண்ணு. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. லட்சுமி இந்த வாட்டி நான் சாப்பிட விருப்பத்தினாங்க, கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மட்டும் சாப்பிட்டேன். ஓ, இதுனா இதுவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். வேறு லெவலு. மசாலாலாம் சூப்பராக இருக்குப்பா. உண்மையிலே வேறு லெவலில். ரைத்தாவோட லைட்டாக சாப்பிடணும். நேற்று பிரியாணி மாரி இருக்குது. சூப்பர் ஸ்டார் பிரியாணி வேறு லெவல் தான். நல்லாயிருக்கு.
ஆமாங்க. அதாவது இந்த மசாலா இருக்குல்ல, இல்லை இவர் கூட ஒன்று பண்ணிட்டாரு, பூண்டு தோல். இல்லை நான் கறி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். கறி பார்த்து சொல்கிறேங்க, பார்த்துட்டு சொல்லு. இல்லை நீ பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லலாம். பார்த்துட்டு சொல்கிறாங்க அவர். சூப்பராக இருக்கும் நம்மளோட. சரி, இது ரேட்டிங் கொடுக்கலாமா? 4. வேற லெவலு. கீழே ஸ்டாண்டு வச்சுக்கிறமா பார்க்குறீங்க? ஸ்டாண்ட்லாம் இல்லை, தீபக்கில் கை தான் ஸ்டாண்டு. ஒரு பதட்டத்தோடய சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு குட்டி நாய் இருக்குது, இந்த பக்கம் ஒரு இவனோட ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 2 பெரிய பெரிய கொம்பு வச்சு. யாருன்னு பார்க்குறீங்களா? காமிச்சாகணும்ல. வேறு லெவலு. ஆரோக்கியா ஃபோன் பண்ணாலும் தூங்கின்னு இருக்கான். உண்மையிலே நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இல்லை ஆக்சுவலாக ரெகுலராக சில கமெண்ட் வருது. என்ன மேட்ருனா, ஏன்டா 3 மணிக்கு பிரியாணி வந்து ஏன்டா அப்படி இந்தளவு விளம்பரம் பண்ணிடுறீங்க, ஏன்டா எங்களை சாவடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உண்மையிலே வந்து தூங்கின்னு, நீங்கள் நல்லா தூங்கினுக்கிறீங்க, நைட்டு வெட்டுன்னு வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா வந்து என்னடா அவன் வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வேலை தூங்காமல் வேலை வெட்டியை பார்த்துக்கின்னு ஐடி ஃபீல்டில் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது முடிஞ்சால் நைட்டு ஐடி ஃபீல்டுன்னு இல்லை, நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வேறு ஃபீல்டில் இருக்கவங்கலாம் முடிஞ்சால் 3 மணி பிரியாணி சாப்பிடணுமா, நைட்டு சாப்பிடாம ஒரு தூக்கத்தை போட்டு வந்து சாப்பிடு. ஆமாம், நைட்டு சாப்பிட்டு வந்து இது சாப்பிட்டு நாங்கள் அப்படி தான் வரோம், நோட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லது இல்லை. ஏய் கொஞ்சம் கவுத்துக்க போகிறடா. இல்லை இவன் என்ன தெரியுமா, போனாட்டி கை அடிபட்டுச்சு பிரியாணி சாப்பிடல, ரொம்ப வெறித்தனமாக அப்படியே வச்சு நைட்டு தான் சாப்பிடுவேன். வீடியோவில் பார்த்து தானே வராங்க, என்ன பண்ணுறா? நானே இதான் சொல்கிறேன், வீடியோவில் பார்த்து தான் வராங்க. வேறு லெவலுங்க, ஒன்றும் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் பிரியாணி ஒர்த்து. பிரியாணி பார்த்து மைண்டியா கூட என்ன ஒரு சைட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கும். கூட என்ன ஒரு சைட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கும். அதான் 65 இருக்குது, பட்டு 65ஓட சாப்பிடலாம். 65 நம்ம ஆளுங்க சாப்பிட்ருப்பாங்க, பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு போதும். நல்லா இருக்கு, ரொம்ப காரமாகவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சாப்பாடு வச்சுட்டும் இல்லை, ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. அப்படி இல்லை, நம்ம சாப்பிட்றதுனால நீங்கள் மோஸ்ட்லி குழந்தைங்க ரொம்ப வயசானவங்கலாம் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பூண்டு என்ன சாப்பிடாது, இது ஒரு விதமான ஜந்து, எதுவுமே சாப்பிடாது. ஆனால் எல்லாத்தையுமே சாப்பிட்டுங்கிறான் இன்னைக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெறித்தனமாக போயின்னு இது உள்ளது. என்ன மேட்டர்னா ஃப்ரெஷ்ஷு அப்படியே லைவாக வந்து செஞ்சு அப்படியே போடுறாங்க, பழைசெல்லாம் கிடையாது. நைட்டு பிரியாணினால உடனே அப்படி நினைக்கக்கூடாது, சுட 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 செஞ்சு கண்ணு முன்னாடியே எங்களை வெயிட் பண்ண வச்சு டபரா எடுத்து கவுத்து அன்னம் போட்டு கொடுக்குறா. அப்படின்னா ஒரு நினச்சிருந்தா ஒரு பழைய பிரியாணியே போட்டுருக்கலாம். அங்கே போன உடனே இருக்கா புது பிரியாணி இருக்குது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக டபரா எடுத்து அதை வந்து பிளேட் அடித்து கொடுக்குறாங்க. அதில் அவரால் தான் வெடிஞ்சுது, அதாவது அவர் லேட் ஆனதுனால விடிஞ்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. அந்த மனசு தான் அந்த கடவுள். முக்கியமான விஷயம் சொல்லும்போது காம பைக்கை கிட்டே எடுத்துங்களா சொல்லித்தோல எட்டுட்டு போது புது பேப்பரை சோப் பண்ணணும்னு தெரில, அந்த மனுஷன் தாங்க கடவுள். மனுஷன் இல்லை, அந்த மனசு. 3 மணிக்கு சோறு போட்டிங்கன்னா பேசுவோம். இங்க பாரு கூட அக்செப்ட். அவங்களாம் வெளுத்து கட்டுறாங்க போட்டு போட்டு. சரியான புட்டு போடும் அவங்களுக்கு.
சாம்பார் ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குல்ல, நல்லா சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் கூட இந்த சூப்பர் ஸ்டார் பிரியாணிக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது சொல்கிறேன். ஆனால் அவ்வளோலாம் பண்ணி இந்த சூப்பர் ஸ்டார் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பயந்து இருந்தால் செம்மையாச்சு. ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டார் பிரியாணி வந்து அந்த இடத்துல ஒன்று இருந்தது ஒரு கடை. ஆக்சுவலாக நான் சொன்ன கடை சூப்பர் ஸ்டார் பிரியாணி இது. அந்த ரோட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அதை வந்து இவன் பார்த்துட்டு வந்துட்டான். அது நான் ஏதோ போர்டு போட்டு நார்மலாக வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதை சொல்லலை, இதுதான் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் பிரியாணி. ஒரு ஃபஸ்ட் வாட்டி வரும்போது அந்த கடை மூடிச்சு. சரி அங்கேயே சாப்பிட்லாம் சூப்பர் ஸ்டார் கடை. ரெண்டாவது வாட்டி இங்கே வந்தால் இங்கேயே மூடிந்தது. அண்ணன் கேட்டால் எப்பவுமே மூடாதுனாரு. சம்திங் ஏதோ ஒரு நாள் அன்றைக்கி அலைஞ்சி கடைசியாக இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிரியாணி சாப்பிடணும்னு இருக்குது. விதி வெயிட் பண்ணி சாப்பிட்றதுனால ஒர்த்து. ஆமாம், லைட்டாக பாய் கடை பிரியாணி மாதிரி இருக்குல்ல. எந்த பாய் கடை? அந்த பாய் கடை இதுவும் அலாலாக தானே இருக்கும். பாய் கடை அந்த ஃப்ளேவர் இருக்குது. ராத்திரி சாப்பிட ஆரம்பித்தான், போயிட்டு விரிஞ்சிச்சு. ராத்திரிலாம் ஒன்றும் இல்லை, 4 மணிக்கு. மணி கரெக்டாக விடியற்காலை 5:30 மணி. சாரி 36, 5:36. ரெண்டு டாபிக் ஏரியா வந்துட்டேன். மந்தவழியா 1008 பார்க் கிட்ட ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவையும் 2 நாய் வந்து வீட்டில் வளர்க்குற நாய் வந்து காட்டி நிறைய இடத்துல கூட. ஆமாண்டா, அது என்னன்னா ஒரு உண்மையிலேங்க அதில் ஒரு தப்பான விஷயம் ஒன்று பரவுது. ஆக்சுவலாக தாக்குனது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாகு, வீட்டில் வளர்க்குற டாகு. ஆனால் இதில் வந்து பெருநாய்ங்க பண்ணிச்சின்னு சொல்லிட்டு சில பேர் தவறான இது பண்ணுறாங்க. பெருநாய்கள்லாம் பண்ணல, அதுக்குன்னு பெருநாய்ங்க பண்ணாதன்னு சொல்ல வரல. ஸோ தவறான விஷயம் பரப்போனா இல்லை. இப்போ நானே இப்போ 2-3 நாளாக அவரை பார்த்துட்டு எல்லாத்துலேயும் நாய் வந்து சுற்றிட்டே இருக்கு. இதில் ஆக்சுவலாக என்ன தெரியுமா, வீட்டில் வந்து பெரிய பெரிய இம்போர்ட்டட் டாக்லாம் வளர்க்குறாங்க. பட் ஃப்ளாட்லேயோ அதுக்கு தேவையான அட்மாஸ்பியரில் வளர்க்குறதில்லை. ஃப்ளாட்லேயோ ஏதோ பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு சிலர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமாக்கா அதை ப்ராப்பராக பார்த்து ஒரு சிலரையும் ஒன்று சொல்கிறேன் பாரு. அது மோஸ்ட்லி இம்போர்ட்டட் டாக் வந்து அதோட உனக்கு ஏன் இது வந்து இந்த நாட்டில் தெரியாதுன்னு தெரியல. அது வந்து தன்னோட எல்லையை வந்து கணிக்கும். இப்போ வந்து அது வந்து எல்லை எப்படி கணிக்குன்னா, 1 ஏக்கருக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி கணிக்கும். அதாவது அப்படி கணிக்கும்னா அதை சுற்றி வந்து வேறு யாரும் வந்து வரக்கூடாதுக்காக சில யூரின் பாஸ் பண்ணி அந்த இடத்த வந்து மார்க் பண்ணும். ஸோ அது வந்து அந்த மார்க் பண்ணிச்சுன்னா அது உள்ளே யார் வந்தாலும் குலைக்கும். அதை வந்து தடுக்க நினைக்கும், இல்லைன்னா தாக்கிடும் உள்ளே வந்துச்சுன்னா. இதுதான் அதோட சுபாவம். இப்போது ஒரு பெரிய பயங்கரமான டாகு, அந்த என்ன சொல்கிறாங்கன்னா லாட் டாக்குன்றாங்க. அதாவது அது பாதுகாக்கிற டாக். ஓகேவா? ஏன்டா அதல்லடா என்னன்னு பார்த்து அது வந்து பாதுகாக்கிற டாக். ஸோ அது என்ன பண்ணா, அது ஒரு எல்லைக்குள்ளே தான் வச்சுக்கணும். அது நீ ஒவ்வொரு இதுவும் வாக்கிங் வரும்போது அதெல்லாம் பண்ண. இப்போ இங்கேருந்து நீ ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறோன்னா அது வந்து 1 கிலோமீட்டருக்குமே தன்னை எல்லையை போட்டுரும். நீ பார்த்தோன்னா இதை மார்க் பண்ணிச்சுன்னா அதில் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் தொலைக்கும், கடிக்கும். அந்த சரௌண்டிங்கில் வந்து பண்ணும். இந்த தப்பை வந்து ஓனர்ஸ் பண்ணுறாங்க. புரியுதா? இதனால்தான் வீட்டுகளில் வளர்க்குறது வந்து நம்மளை இது பண்ணுது. இப்போ நிறைய பேர் இந்த பீச்சுங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க, அதெல்லாம் கூட தப்புன்னு சொல்லுவா. அதுக்கு வந்து அந்த ஓனர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, உன்னை விளையாட கூப்பிட்டு போகிறேன், இது பீச்சுன்ட்டு. பட் வாக் கூப்பிட்டு வர்றது நான் சொல்கிறது. இப்போ டாக்லேயே ஃப்ரெண்ட்லி டாக்லாம் இருக்குங்களா? எல்லா டாகும் இல்லைப்பா, நான் இப்போ சொல்கிறேன். இம்போர்ட்டட் டாக்ஸ் சிலது, எல்லா டாக்கும் அந்த பழக்கம் இருக்குது, இல்லையே பாதுகாக்கிறது. ஆனால் இம்போர்ட்டட் டாக் சிலது வந்து அதுதான் சொல்லுவாங்க, அது பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட. சாரி, இப்போ அதோட குணாதிசயம் தான். நான் முடிச்சுட்டேன். இப்போதான் உண்மையான சுகரை பற்றியே பார்க்க போறீங்க பாரு. அதெல்லாம் கொடுத்துக்கிறேன் நீ சாப்பிட்டு. சரிங்களா? உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மிருகம் இதுதான். இல்லை நீ சாப்பிட்டு ராஜகிரன் இந்த மேட்ரை முடிச்சிடும். அந்த மாதிரி வந்து இம்போர்ட்டட் டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து வந்து கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து
அது உலக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். கேர் இல்லை, இடம் பெருசாக இருக்கணும். எல்லாமே அதுதான் சொல்லுவாங்க. கேருன்றது வந்து கேர் எல்லாம் ஒன்று பிடிச்சி கச்சிரும், அது வேறு விஷயம். இடம் இருந்தால் தான் அது உள்ளுக்குள்ளே சுற்றி அங்கேயே வந்து ஒர்க் பண்ணும். வெளியில் நீங்கள் கூட்டின்னு வரும்போது பெரிய பிரச்சனையாகுது. அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆள் பக்கத்தில் இருக்கணும். அன்றைக்கி கூட்டின்னு வந்த அது வந்து ஒரு சின்ன பையனை, அது 2 டாகு இருக்குதுல ரொம்ப. ஆமாம், நான் கூட நிறைய இடத்துல பார்க்குறேன். இந்த பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த குட்டி பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க தான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பேராக கூப்பிட்டு போகிறாங்க, இல்லைனா ஒரு 4-5 டாக் அப்படி மொத்தமாக படியாக கூப்பிட்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்னு எனக்கு தெரியல. அது நீ நானும் அர்ஜுன் சார் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அவர் உண்மையிலே 2 டாக்கு 3 டாக்கு வந்து 3 பேர் வந்தாங்க. ஆமாம், அவர் கூட பாடி கார்ட்ஸோட அந்த பாடி சும்மா ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதாவது அது அவரோட ஏரியா தான், எந்த இடம் சொல்ல மாட்டேன். பட் அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டேவை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2 கமெண்ட் மாதிரி இருந்தாங்க அவரோட பாடி கார்ட்ஸ். அவர் கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. சாரி ப்ரோ. இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் கையில் எல்லாம் வச்சுட்ருக்கீங்க. காலைல பிரியாணி சாப்பிட்டது விருப்பத்துறேன், அதெல்லாம் அது காண்டாயிடுச்சு. வீடியோ முன்னாடி நிற்க விட மாட்டாங்க அந்த பையன். சோழமுத்தா போச்சு, இது போச்சா இல்லை, அந்த இலையை போட்டா போயிடும். கோயிலை பிடிச்சி மாட்டுக்கு போடுறாரு. என்ன கொடுமை இல்லைம்மா, என்னமா நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. ஒன்று கொண்டு வாமா. குட்டி டாக் இதில் வந்து இங்கே அழுக்காக்கிறாங்க. வர ப்ரோ இந்த கடைக்கு என் சூப்பர் ஸ்டார் இருந்துச்சு. இல்லை, எங்கள் ஓனர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா? ஹலால் தானா? இல்லை, ஃபேனு கிடையாது, வெறியன். வெறியரா? நாங்களும் கொஞ்சம் வெறியர் தான். இமேஜ் எல்லாம் உள்ள பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த டபுள் எண்ணெய் ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாம் கை வச்சுருக்காங்க எல்லாம், அதனால அல்கை அவர் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து லாஸ்ட்டு படம் வரையும் அதுலேருந்து ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் கை வச்சுருக்காங்க, எல்லாம் அழுக்காயிடுன்னு சொல்றதுனால அது பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இதுலேயும் வந்து அவர் மேலே ஒரு வெறிய. ஆமாம், அவ்வளோ தெரியும் சரியான. அதனால அந்த 2 ஃபோட்டோவும் பார்த்தோம். உண்மையிலே ரத்தத்தில் அதான் பெருங்குடி கடைக்கு போனால் இன்னும் மாசம் இருக்கும். 2 பிரான்ச்சா? பெருங்குடி ஒன்று, கோயிலம்பாக்கம் ஒன்று, துறைப்பாக்கம் ஒன்று, மொத்தம் 3. ஆமாம், இது ஃபஸ்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா கடையிலும் இதே மாதிரி தான் இந்த செட்டப் தான். சூப்பர் ஸ்டார். ஆமாம், ஸ்மெல்லு மட்டும் மாறும். நான் சூப்பர் ஸ்டார்னால வேற ஏதோ ரீசன் சொன்னால் உள்ள ஃபோட்டோ பார்த்து கன்ஃபார்ம் ஆச்சு. சூப்பர் பிரியாணி செம்மையாக இருக்குது. சரி, தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் சம்பவம் செய்யும். என்ன புரியுது? சம்பவம் செய்கிறோம். சம்பவம் சரி சரி. சரி, தேங்க்யூ. ஓகே கைஸ். சூப்பர் ஸ்டார் பிரியாணி எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து சென்னை சில்க்ஸ் தருது. கேமராமேன், சென்னை சில்க்ஸ் தெரியுன்றதா? தெரியுது, கஷ்டம். வராது அப்படி இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க, சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி. அதுலேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா சிக்னல் வரும். சிக்னல் வந்து லெஃப்ட்டு சூப்பர் ஸ்டார் பிரியாணி. அருமையாக இருந்தது, வேறு லெவலு. ஜங்ஷன் தான், மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நிலம். உண்மையிலே மணி 5க்கு மேலே ஆகுது, வந்துன்னே இருக்கிறாங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி லேட்டஸ்ட்டாக இப்போ சாப்பிட்ட பிரியாணியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு
அது வேறு லெவலில் நல்லா இருந்தது. டேஸ்ட்டு சாதாரணமாக சொல்லக்கூடாது. நம்மளே வந்து இந்த 5 மணி டைமில் சாப்பிட்றோம், 4 மணி டைமில் சாப்பிட்றோம். ஸோ நல்லதாக சாப்பிட்ணுன்னா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சூப்பராக இது ஒரு டைம் வாங்க 160. மற்றபடி எல்லா பிரியாணியும் வச்சுக்கிறாங்க. சுட்ட அரைச்சினே இருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இதுவை போடுறேன். கண்ணா ஒரு தடவை சாப்பிட வந்து 100 தடவை சாப்பிட போகணும். ஹெச்சு இது கணேஷ் வயசு. என்னங்க அவன் கணேஷ் வயசுன்றா? அட தம்பி கஷ்டப்பட்டு பேசுனா கணேஷ் வயசுன்றா. டேய் தம்பி நம்மளை அடிக்க வர்றாங்கடா, போயிடலாம்.